தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே. சென்றே புகும்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. குலமும் ஒன்றே தெய்வமும் ஒன்றுதான், நல்லனவற்றையே எண்ணுங்கள். உமக்கு யமன் இல்லை, நீங்கள் வெட்கப்படாமல் சென்றடையும் நெறியும் பெரிதில்லை. உங்கள் மனத்து இறை எண்ணம் நின்று நிலைபெற நீங்கள் நினைந்து நினைந்து உய்யுங்கள். ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 4வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். சகஸ்ரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாகா க்ஷுத்ர ஃபலதா ந மன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தத்கிருத ஃபலம். ஹரி பிரம்மாதீனாமபி நிகடபாஜாம் அசுலபம் சிரம் யாச்சே சம்போ தவ பதாம்போஜ பஜனம். இப்பாடலில் சகஸ்ரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாகா என்பதன் மூலம் நாம் வாழும் இந்த உலகில் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் உள்ளன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுகின்றனர். அந்த தெய்வங்கள் எல்லாம் என்ன கொடுக்கின்றன என்று பார்த்தால் க்ஷுத்ர ஃபலதா என்னும் சாதாரண பலன்களே ஆகும். வீடு வாங்க வேண்டுமா? இந்த தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். பணம் வேண்டுமென்றால் குபேரனை வேண்டிக் கொள்ளுங்கள். தொல்லைகள் தீர நவக்கிரகங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் பலவாறு கூறுகிறோம். அவர்கள் எல்லோரும் ஓரளவு பலன்களையே தர முடியும். பரமேஸ்வரன் தான் அனைவருக்கும் மேலான தெய்வம். எவ்வளவு பெரியவர் என்றால் ஹரி பிரம்மாதீனாமபி நிகடபாஜாம் அசுலபம். ஹரி என்னும் நாராயணனும் பிரம்மாவும் பரமேஸ்வரனுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளவர்கள். ஆனால் அவர்களாலும் கூட இவரை அடைய முடியவில்லை. ந மன்யே ஸ்வப்னேவா என்பதின் மூலம் நான் மற்ற தெய்வங்களை கனவிலும் கூட நினைக்க மாட்டேன். ததனுசரணம் தத்கிருத ஃபலம், அவர்கள் பின்னாலும் போக மாட்டேன். அவர்கள் கொடுக்கும் பலனும் எனக்கு தேவையில்லை. சம்போ என்றால் ஞானத்தின் பிறப்பிடம், சந்தோஷத்தின் பிறப்பிடமான அந்த பரமேஸ்வரன் தான் என் தெய்வம். தவ பதாம்போஜ பஜனம், உன்னுடைய பாதத்தை வழிபடும் அந்த காரியத்தை சிரம் யாச்சே, உடனடியாக எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று கேட்கிறார். இந்த சிவானந்த லகரியில் பக்தியும் ஞானமும் ஒன்றுதான் என்று சொல்வதின் மூலம் ஞானதாதா மகேஸ்வரக என்று அறிந்து பரமேஸ்வரன் தான் ஞானத்தை தர முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிவபக்தியை வைத்துக்கொண்டு வாழ்க்கை என்னும் பிறவிக் கடலை தாண்ட ஏக பக்தியாய் சிவபக்தியை வேண்டுகிறார். நகி நிந்தாம் நியாயம் என்ற ஒன்றை மனதில் நிறுத்தி எதனையும் யாரையும் இகழ வேண்டும் என்பது ஆச்சாரியரின் நோக்கமில்லை. மகான்களுக்கு தான் வழிபட வந்த இஷ்ட தெய்வத்தை உயர்த்தி பேசுவது அவர்களது நோக்கமாக உள்ளது. அதே மாதிரி பரமேஸ்வரனுடைய பெருமையை நினைக்கும் போது இந்த பரமேஸ்வரனே மேலான தெய்வம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. வேறு தெய்வங்களை குறைத்து பேசுவதாக பொருள் கொள்ள வேண்டாம். ஏக பக்தி என்பது எல்லா தெய்வங்களுக்கும் மூலமாக திகழ்வது அந்த பரம்பொருள் மட்டுமே என்பதை உணர்தலாகும். ஆதிசங்கரரே தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில் குஹாத் தேவமன்யம் ந ஜானே ந ஜானே என்று குறிப்பிடுகின்றார். குகனையன்றி வேறொரு தெய்வத்தை நான் அறியேன் என்கிறார். இப்படி அந்தந்த தெய்வங்களை தொழுது பக்தி செய்யும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கிற பரம்பொருளை உணர்ந்து பகவத்பாதரால் பக்தி பண்ண முடிகிறது. இதுதான் உண்மையான பக்தி. மற்ற தெய்வங்களை வெறுத்தால் அதற்கு பெயர் பக்தி கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு தெய்வத்திடம் நாம் நமது மனதை செலுத்த வேண்டும். அந்த தெய்வத்தினுடைய சரித்திரத்தை, ரூபத்தை, நாமத்தை அதிகமாக நாம் சிந்திப்போமேயானால் ஏகபக்திர் விசிஷ்யதே என்று பகவத்கீதையில்
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுவது போல் சுலபமாக அதிவிரைவாக நமக்கு பலன் கிடைக்கும். ஓர் இடத்தில் 50 அடி தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும். 50 இடங்களில் ஒவ்வொரு அடியாக தோண்டினால் தண்ணீர் கிடைக்காதல்லவா? இதே போல்தான் ஏகபக்தி. ஏகபக்தி செய்ய வேண்டும். பூர்வ ஜென்ம வாசனையால் ஒவ்வொரு தெய்வத்தின் குணம் நமக்கு பிடிக்கும். மிகவும் புண்ணியம் செய்தவர்களுக்கு நல்ல குரு கிடைப்பார். அந்த குருவையே கூட தியானம் செய்யலாம். அதுபோல் ஏதாவது ஒரு இடத்தில் திடமாக சிந்திப்பதையே பஜனம் என்று ஆச்சாரியர் கூறுகிறார். இதன் மூலம் பக்தி, ஞானம், வைராகியம் அனைத்தும் அடையப் பெறலாம். இப்பொழுது இந்த பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிய குரலில் நாம் கேட்டு மகிழ்வோம். சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதா சுத்ரபலதா. சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதா சுத்ரபலதா. நமன்யே ஸ்வப்னே வா நமன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத்கிருதிஃபலம் ததனுசரணம் தத்கிருதபலம். ஹரி பிரம்மாதீனாமபி ஹரி பிரம்மாதீனாமபி நிகடபாஜம் அசுலபம் நிகடபாஜம் அசுலபம். சிரம் யாசே சம்போ சிரம் யாசே சம்போ சிவதவ பதாம்போஜ பஜனம் சிவதவ பதாம்போஜ பஜனம் சிவதவ பதாம்போஜ பஜனம். சிவானந்த லகரியை தொடர்ந்து நாம் காண இருப்பது 63 நாயன்மார்கள் பற்றிய குறிப்பு. இன்று நாம் காண இருப்பவர் பெருமிழலை குறும்ப நாயனார். பெருமிழலை குறும்பர் பெருமிழலை நாட்டின் குறுநில மன்னராக விளங்கியவர். திறந்த பக்தராகிய அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிந்து வந்தார். சிவனடியார் பெயரை மந்திரமாக உச்சரிப்பது பக்த பஞ்சாட்சரம் என்று கூறப்படுகிறது. யோக நெறியை விளக்க வந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையே தமது குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருவடிகளையே மனம் மெய் மொழிகளால் சிந்தித்து சுந்தரர் நாமத்தையே தாரக மந்திரமாக உச்சரித்து யோக நெறியில் எப்போதும் இருந்தார் குறும்பர். இதனால் அஷ்டமா சித்திகளையும் பெற்றார். சுந்தரர் திரு கைலாயம் செல்ல போகும் நாளை உணர்ந்து அதற்கு முந்தைய நாளே தனது யோக சக்தியின் மூலமாக பிரம்மரந்திரம் வாயிலாக உயிர் துறந்து கபால மோட்சம் அடைந்தார். முன்னதாகவே கைலையை அடைந்து சிவத்தில் திளைத்திருந்த பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரரை கைலையில் வரவேற்று மகிழ்ந்தார். சிவானந்த லகரியின் 4வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து பெருமிழலை குறும்ப நாயனார் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.